எது ரொம்ப இனிக்குதோ அதுதான் உனக்கான உறவு. நீ யாரு கூட அதிக டூ மச் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க, டூ மச் உள்ள இன்வால்வ் ஆகிற, டூ மச் அவங்க நல்லது கெட்டதுல கலந்துக்கிறியோ அவங்க தான் உனக்கு. உன்னோட பெரிய எதிரி யாரு? உன்னை ஏமாத்துற அவங்களா? உனக்கு துரோகம் பண்ண இவங்களா? இல்ல உன் கூட நல்லா பேசிட்டு பின்னாடி போய் இன்னொன்னு பேசுறாங்களா அவங்களா? இல்ல இன்னமும் நம்ம கூட இருந்துட்டு உன் கூட தாண்டா இருக்கு நடிச்சிட்டு இருக்காங்களா இவங்களா? யாரும் உனக்கு எதிரி இல்லை. எது ரொம்ப இனிக்குதோ அதுதான் உனக்கான உருவாக்கப்பட்ட விஷம். எதை நீ ரொம்ப விரும்பி சாப்பிட்றியோ அதுதான் ஒரு நாளில் உனக்கு டூ மச்சா போய் உன்னை அழிக்கிற ஒரு விஷமாக அது மாறுது. உறவு. நீ யாரு கூட அதிக டூ மச் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க, டூ மச் உள்ள இன்வால்வ் ஆகிற, டூ மச் அவங்க நல்லது கெட்டதில் கலந்துக்கிறியோ அவங்க தான் உனக்கு பெரிய விரோதமாக மாதிரி நிற்கிறாங்க. நான் சொல்கிறது ரைட்டா தப்பா? நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, டீப்பாக உள்ளே போனேன்னா, உனக்கு எது இவ்வளோ நாளைக்கு சரின்னு நம்பிட்டு இருக்கியோ அதுதான் அங்கே தான் நீ நோட் பண்ண வேண்டிய விஷயம். அங்கே தான் நீ செக் பண்ண வேண்டிய விஷயம். டீப்பாக போய் என்ன வேணுங்க? கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் சில பேருக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. என்ன இதுக்கு காரணம்னு கேட்டால், நிறைய நேரத்தில் நம்ம உறவுக்குள்ளே அந்த உறவுன்ற அந்த அந்த பந்தத்துக்குள்ளே போய் ரொம்ப நிஜமாக பழகி உண்மையாக இருந்துடுற கோவம் எங்கே படுறீங்க, எங்கே வாய் விடுறீங்க, எங்கே தேவையில்லாத பேசுகிறீங்கன்னா, எங்கே உங்கள் மனசு கேட்கலையோ அங்கே தான் பேசுகிறீங்க. ஆமாவா இல்லையா? உன் மனசு கேட்கல, என்னடா நீ இப்படி பண்ணுறீ, என்ன நீ இப்படி பண்ணுறீடி அப்படின்னு கேட்டு உன் வாயிலேருந்து நீ பேச்சு வந்து அதை பிடுங்கி உன்னை தலைகுனியை வச்சு உன்னை ஒன்றுமே இல்லாத ஆக்கணும்னு பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. கேவலம் வளர்ச்சி, கேவலம் குரோத்து, கேவலம் இது. நான் இப்போ சொல்கிறேன், என்றைக்குமே நல்லவங்க பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஒருத்தங்கிட்ட பழகவே மாட்டாங்க. ஆனால் நல்லவன் இல்லாத ஒருத்தர் இருக்கான் பேர், அவன் பணத்தை பொருளை வளர்ச்சியை தவிர எதுவுமே பெருசாக பார்க்க மாட்டான். இந்த மனுஷன் கூட நீ பேசலான்னா பேசலாம், என்ன உறவு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எதுக்கு இந்த உறவு? இதில் என்னென்ன ஃபீலிங் பண்ணுற நீ? இவங்க பேசல அவங்க பேசல, பேசி என்ன இது வரைக்கும் சாதிச்சவங்க? அவங்களோட அந்த அந்த தப்பான உறவுகள் கூட, பொய்யான போலியான மனுஷங்க கூட நீ பழகி இது வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ண? வாயை திறந்தா பொய், வாயை திறந்தாலே என்ன சொல்றது, துரோகம். இந்த நிமிஷம் நீ முடிவு பண்ண, உன்னோட பெரிய எதிரி யாரு? உன்னை ஏமாத்துற அவங்களா? உனக்கு துரோகம் பண்ண இவங்களா? இல்லை உன் கூட நல்லா பேசிட்டு பின்னாடி போய் இன்னொன்று பேசுறாங்களா அவங்களா? இல்லை இன்னமும் நம்ம கூட இருந்துட்டு உன் கூட தாண்டா இருக்கு நடிச்சிட்டு இருக்காங்களா இவங்களா? இவங்க யாரும் உனக்கு எதிரி இல்லை. உன்னோட உண்மையான எதிரி தெரியுமா? உன் பாசம். உன்னோட உண்மையான எதிரி என்ன தெரியுமா? உன் பேச்சு. உன்னோட உண்மையான எதிரி எது தெரியுமா? நீ வச்ச நம்பிக்கை. நான் இப்போ சொல்கிறேன், நீ கட்டுப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் எதுனா உன்னோட நாக்கு. உன் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுற நேரம் இது. வர்த்து இல்லாத மனிதர்கள்கிட்ட பேசி என்னத்தை சாதிக்க போறன்ற கேள்வி உங்ககிட்ட கேட்குற நேரம் இது. ஏன்னா உறவு எங்கேருந்து ஏற்படுது, நட்பு எங்கேருந்து ஏற்படுது, பாசம் எங்கேருந்து ஏற்படுது, எல்லாத்துக்கும் வேறு தாய் எல்லாமே இந்த பேச்சு தாங்க. இந்த பேச்சை தெய்வ செய்து நிறுத்துற, குறைக்கிறலாம் வேணாம், டைம் இல்லை, நிறுத்து. கோ இன் டு த டோன் ஆஃப் சைலன்ஸ். உன் மொழி இனிமேட்டு மௌனம். உன்னோட பெரிய ஆள்கிட்ட பேசினா முன்னேறுவேன். உன்னோட ஒன்றுமே இல்லாத மனுஷங்கிட்ட கூட அவங்ககிட்ட கூட பேசினா கூட 4 பேருக்கு அவங்ககிட்ட பேசி அவனுக்கு ஆறுதல் நீ கொடுப்ப. ஆனால் அவன் கூட இருக்கேன் உனக்காக இருக்கவன்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பேசி கதி கட்டு நிற்கிற நிறைய பேரில் நீயும் ஒரு நாள் நின்றுடாதன்றது தான்டா உனக்கு இதை சொல்கிறேன். சில பேர் இப்போ நின்றுட்டு தான் இருக்கீங்க. போதும், தப்பு பண்ணதெல்லாம் போதும், பேசுனதெல்லாம் போதும். இந்த நிமிஷம் பூட்டு போடுற நேரம் வந்துருச்சு. இந்த வாய்க்கு பூட்டு போடு. இவங்க கிட்ட பேசின பேச்சு, வாங்கின பேச்சு, கொடுத்த பேச்சு எல்லாத்தையும் ஓரங்கட்டு போதும். இதோட உன் வேலையை மட்டும் பாரு, உன் ஃபோக்கஸ் பண்ணு. நீ மௌனமாக இருந்தனா பல பிரச்சனைகள்லேருந்து நீ வெளியே வருவ. இந்த நிமிஷத்துலன்னு சொல்கிறேன், நிம்மதிக்கான ஒரே சாவி, ஒரே வாசல், ஒரே டெக்னிக்கு, ஒரே ஒரு ஃபார்முலா எதுனா மௌனம் மட்டும்தான். இந்த மௌனத்தை மட்டும் கடைப்பிடிச்ச அப்படின்னா நீ நிச்சயமாக நிம்மதி வரும். அதே மாதிரி இவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னா அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா புலம்பாதுரா. மௌனமாக உள்ளுக்குள்ளேயே இருக்க வேண்டிய நேரம். சில பேர் வெளியே மௌனமாக இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே பேசிட்டே இருக்கீங்க. எதுக்காக இவங்கள பற்றிலாம் பேசுகிற? வர்த்துனா பேசு, மணிக்கணக்காக பேசு, அம்மா கூட பேசு வர்த்து, அப்பா கூட பேசு வர்த்து, உன்னை நேசிக்கிற நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சில பேர்கிட்ட பேசு வர்த்து. ஆனால் நீ மட்டும் நேசிக்கிற, ஆனால் அவங்க உன்னை நேசிக்கவே இல்லைன்னா அவங்ககிட்ட பேசுறதுல என்னடா இருக்குது வர்த்து?
அவங்கள பற்றி பேசாத, உள்ளே பேசாத, ஸ்டேட்டஸ் வைக்காத, அடுத்தவங்ககிட்ட பேசாத, வேணாம். வேல்யூ இல்லாத மனுஷங்களை பற்றி பேசி உன் வேல்யூ நீ இழக்கிறதுக்கு பதிலாக உன்னோட வேல்யூ இந்த உலகத்தை காட்டுற நேரம் இது. நீ எங்கேயோ போய் எங்கேயோ இருக்க வேண்டியவன் தேவையில்லாத இந்த நேரத்தெல்லாம் செலவு பண்ணி இப்போ எங்கே நிற்கிறன்ற அந்த கேள்வி உன்கிட்ட கேட்குறேன். எழுந்துக்கோ. கம் ஆன், இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி வித்தின் யோர் செல்ஃப். உனக்குள்ள நீ மட்டும் இருந்து பாரு, உனக்கு பிறக்கிற நிம்மதியே தனி. ஏன்னா உனக்கு நேர்மையாக நேசிக்கிற ஒரே ஜீவன் யாருன்னா நீ தான். உன்னோட லவ் உன் கூட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே உன்னோட நிம்மதியை கெடுக்க முடியாதுன்றத உன்னோட செயலில் காட்டு. That's right. Have a great day. Love you all. Thank you.